முதல்ல திரு பாலச்சந்திரன் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். ஆளுநருடைய கருத்து, தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் தரம் மோசமாக இருக்கிறது அப்படின்னு பேசியிருக்கிறார். அதற்கு எதிர்வினைகள் என்ன வந்தது அப்படின்னு நாம் பார்த்தோம். தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் தரம் மோசமாக இருக்கு அப்படின்னு ஆளுநர் சொன்னதை இயல்பா இருக்கக்கூடிய கருத்து அப்படின்னு நாம் எடுத்துக்கணுமா, இல்லை உள்நோக்கத்தோட சொல்லக்கூடிய ஒரு கருத்தா நாம் புரிஞ்சுக்கணுமா? இவர் உள்நோக்கத்தோடு சொல்றாருங்கிறது மட்டும் இல்ல, முழுமையாக ஆராயாமலும் சொல்கிறார் என்பதனால் இந்த சொற்களுக்கு எந்த வலிமையும் இல்லை. சில மாதங்களுக்கு முன்னால் இதே ஆளுநர் தான் சொன்னார், முதல் 100 நிறுவனங்களுக்குள், கல்வி நிறுவனங்களுக்குள் தமிழ்நாட்டுடைய எந்த நிறுவனமுமே இடம்பெறவில்லை என்று சொன்னார். சில நாட்களுக்கு முன்னால் மத்திய அரசின் கீழ் உள்ள ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையின்படி ஐஐடி சென்னை தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறது. லோயலா கல்லூரி, ரெசிடென்சி கல்லூரி போன்ற கல்லூரிகள் முதல் 10 என்ற இடத்திற்குள் இருக்கின்றன. கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பிரைவேட் காலேஜஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், விஐடி போன்றவை மிக சிறப்பான இடத்தை பெற்றிருக்கின்றன. அப்படிங்கிறது வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கு. இதை வேற யாரும் இந்த ஆய்வு நடத்தி, ஒன்றிய அரசுக்கு கீழே உள்ள நிறுவனம் தான் நடத்துச்சு. அப்ப எந்த அடிப்படையில ஆளுநர் இதையெல்லாம் சொல்றாரு? இவர் என்ன ஆய்வு நடத்தினாரு? எந்த ஆய்வு நிறுவனத்திலிருந்து இந்த தகவலை பெற்றாரு? 4-5 மாணவர்கள்ட்ட பேசினாரோ ரோபோட்டிக்ஸ் பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியலையா? அவங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் பாடமா வச்சிருந்தாங்களா? அவங்களுடைய சிலபஸ்ல அது இருந்ததா? இதையெல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லுவாரா? முதல்ல இப்படிப்பட்ட 4 மாணவர்கள்ட்ட பேசினே அவங்ககிட்ட வந்து விவரம் தெரியல, அதனால கல்வித்தரம் தாழ்ந்து இருக்குன்னு சொல்றதே சொல்றது கஷ்டமா இருக்கு. அது ஒரு அறிவின்மையின் வெளிப்பாடு, அவ்வளவுதான். This is not the way. This is not the way. Sporadic sample checking வந்து accepted form. Sporadic sample எப்படி நடத்தணுங்கிறதுக்கு ஒரு வழிமுறை, நடைமுறை இருக்கு. அது எதையுமே இவர் ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. அதனால இது உள்நோக்கம் கொண்டதாகத்தான் கருதப்பட வேண்டும். இந்த பொதுவாகவே நீங்க ஒரு கடினமான, ஒரு காட்டமான சொல்ல பயன்படுத்த மாட்டீங்க. நீங்க அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு இதை நாம எடுத்துக்கணுமா, இல்ல அதை மேம்படுத்தணும்னு ஒரு அக்கறையின்பால் ஆளுநர் சொல்கிறார், மாநில கல்வி திட்டம் இன்னும் நல்லா வரணும்னு ஒரு நோக்கத்தோட சொல்கிறார் அப்படின்னு எந்த அடிப்படையிலும் புரிஞ்சுக்க முடியாதா? ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் பேசினால் புரிந்து கொள்ள முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு வரிசையா என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் ஏற்கனவே சொன்னபடி முதல் 100 இடங்களில் ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு கல்வி நிலையம் கூட இல்லைன்னு இவர் தான் சொன்னார். அதுக்கப்புறம் அதற்கு அந்நியாரம் பொன்முடி அவர்கள் உடனடியாக மறுப்பு தெரிவித்தார், ஆதாரபூர்வமாக நிரூபித்தார். முதல் 100 இடங்களுக்குள் எந்தெந்த தமிழ்நாட்டின் கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆளுநர் பெயர் சொன்னாரா? பதில் சொன்னாரா? பதில் சொல்லல. இவர் இது மாதிரி பதில் சொல்லாத விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்கு. தமிழகம் என்பதுதான் சால சிறந்தது சொன்னாரு. இவருக்கு தமிழ்நாட்டை பத்தி என்ன புரிதல் இருக்கு? தமிழ்நாட்டு வரலாற்றை பற்றி இவருக்கு என்ன புரிதல் இருக்கு? எந்த அடிப்படையில சொன்னாரு? அதுக்கு பலத்தை எதிர்ப்பு கிளம்பணும்னு அதை விட்டுட்டாரு. இவர் பெரியார் ஒருத்தரத்தான் விட்டு வச்சிருக்காரு, மத்த எல்லாத்தையும் சனாதனவாதின்றார். வள்ளலார் சனாதனவாதி, திருவள்ளுவருக்கு காய் உடை அணிய வேண்டும். இது எதை காட்டுது? இவங்கிட்ட என்ன நியூட்ரலிட்டி இருக்கு? முதல்ல ஆளுநர் வந்து அவருடைய பதவியின் பொறுப்பு என்னவென்றால், மாநிலத்தை பற்றி ஒவ்வொரு மாதமும் இவர் ஒரு அறிக்கை அனுப்புவார். குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிக்கை அனுப்புவார். அதில் தன்னுடைய எண்ணங்களை நிச்சயமாக பிரதிபலித்து அவர் எழுத முடியும். அவருக்கு அந்த உரிமை இருக்கின்றது. அதையும் தவிர மாநிலத்தில் ஏதாவது குறை இருக்கின்றது என்று இவர் நினைத்தால் அந்த குறையினை பற்றி முதல்வருடன் ஆலோசிப்பதற்கான கடமை இருக்கின்றது, அந்த உரிமையும் இருக்கின்றது. மாநிலத்தின் செயலாளர்கள், எந்த துறையின் செயலாளர்களையும் இவர் நேரடியாக அழைக்க முடியும், அவர்களுடன் கோப்புகளை பற்றி விவாதிக்க முடியும். இவைகளெல்லாம் இவருக்கு அளிக்கப்பட்டிருக்கும் உரிமைகள், கடமைகள், கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன்ஸ். முதல்வர் இவருடைய பேச்சை கேட்கவில்லை, தொடர்ந்து ஒரு மாநிலத்தில் சில விஷயங்களில் இடர்பாடுகள் இருக்கின்றன என்றால் அந்த இடர்பாடுகளை குடியரசுத் தலைவருக்கு அறிவிக்க, தன் அறிக்கையின் மூலம் அறிவிக்க வேண்டிய உரிமையும் கடமையும் ஆளுநருக்கு இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக வெளிப்படையாக தான் எந்த மாநிலத்தில் ஆளுநராக இருக்கின்றாரோ அந்த மாநிலத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை விமர்சனம் செய்வதோ, அந்த மாநிலத்தின் கொள்கைகளை பற்றி விமர்சனம் செய்வதோ, அந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட விஷயங்களை பற்றி முழுவதாக ஆராயாமல் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று விமர்சனம் செய்வதோ ஒரு ஆளுநருக்கு அழகல்ல. அவர் அப்படி செய்யக்கூடாது. இல்ல, திருக்குறள் வந்து கட்டாயமாக எல்லா மாநிலங்களிலும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும்னு எந்த உத்தரவு மத்திய அரசிலிருந்து வந்துச்சு, அதை எந்த மாநிலம் பின்பற்றுகிறது என்று திரு நித்யானந்தம் அவர்கள் சொல்லிவிட்டால் நிச்சயமாக நலமாக இருக்கும். ஒண்ணு.
ஆங்கிலம் வந்து அந்நிய மொழி. ம். நம்ம வந்து உலகத்தின் ஒரு பகுதியாக இந்தியா இருக்கு. ம். இது ஆங்கிலம் வந்து உலகின் வணிக மொழியாக இன்று நிலவுகின்றது. ம். அப்போ ஆங்கிலம் படிக்கலைன்னா நம்ம வந்து குண்டு சட்டியில தான் குதிரை ஓட்டணும் அப்படிங்கிறது உண்மை. இல்ல இன்னொன்னு ஒண்ணு நிதர்சனமான சொன்னார்ல திரு பாலச்சந்திரன், இப்ப சீனா உதாரணமா எடுத்துக்கலாம். ஆங்கிலமே இல்லாம சீனா இன்னைக்கு வளர்ச்சி அடையலையா? கொரியாவை சொல்றாங்க, ஜப்பானை சொல்றாங்க, பல ஜாப்பனீஸ் நாடுகள் அவங்கள ஆங்கிலமே இல்லாமல் இல்ல முன்னுக்கு இதெல்லாம் வந்திருக்கிறார்கள். ஆ. இதெல்லாம் ரஷ்யாவில் என்ன சொல்லும் ஆங்கிலமா பொழுது இருக்கு? நித்யானந்தம் ம். ஒரு நிமிஷம். இதெல்லாம் சொல்லும் பொழுது திரு நித்யானந்தம் ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறார். ம். சீனாவில் அனைவரும் பேசும் ஒரே மொழி சீன மொழிதான். ம். கொரியாவில் அனைவரும் பேசும் ஒரே மொழி கொரிய மொழிதான். ம். ஆனால் இந்தியா பன்முகத்தன்மை கொண்டது. ம். இங்க வந்து போஜ்பூரி இப்படிப்பட்ட மொழிகள் வளம் பெற்ற மொழிகள். அவைகளை பேசுகின்றவர்களை எல்லாம் இந்தி பேசுபவர்களாக சென்சஸில் கொண்டு வந்து விடுவதன் போல் இந்தி பேசுபவர்கள் 30 விழுக்காடுக்கு மேல் 32 விழுக்காடுக்கு மேல் இருக்கிறார்கள் என்று கணக்கு காட்டப்படுகிறது. ம். மற்ற மொழிகளில் வளமை இல்லையா? ம். மற்ற மொழிகளுக்கு உரிய இடத்தை தந்திருந்தால் இந்தியை பற்றிய போக்கு, ஏனால் இந்தி திணிப்பு என்பதைத்தான் தமிழக மக்கள் வெறுக்கிறார்கள். இந்தியை பற்றிய தமிழக மக்களுடைய மனப்பான்மை வேறு விதமாக இருந்திருக்கும். ம். தமிழுக்கு உரிய மரியாதை தரப்பட்டிருந்தால். சும்மா யாதும் ஊரே யாவரும் கேளின்னு எங்கேயோ போய் பேசுறது பிரதமர் பேசுறதுனால தமிழுக்கு மரியாதை வந்துடல. ஏன்னா பிரதமர் பேசுறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அதை பேசிட்டாங்க. இப்ப இது தமிழ் தான் உலகின் மூத்த மொழின்னு சொல்லுவீங்க. ம். அடுத்து வந்து செம்மொழி நிறுவனத்துக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்க, சம்ஸ்கிருதத்துக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறீங்க, தமிழுக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறீங்க. இந்த ஒரு ஒப்பீடு பார்த்தாலே தெரியுமே நீங்க தமிழுக்கு என்ன செய்றீங்கன்னு. ஓகே. எதுவும் செய்யறது இல்லை, சும்மா இந்திய- வந்து பேசிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான். ஓகே. அவர் இந்திய ஆட்சி பொறுப்பில் இருந்தவர். ஆ. மொழிக்கு எப்படி நிதி ஒதுக்கப்படுகிறது என்பது அவர் அறியாதது கிடையாது. சரி. அரசியலமைப்பு சட்டத்தில் இந்திக்கும் சமஸ்கிருதத்தும் எப்படி மொழி ஒதுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது என்பது அவர் நன்றாகவே அறிவார். சமஸ்கிருதத்துக்கு மக்களிடத்தில் இருக்கா? தவறான கருத்துக்களை அவர் பதிய வைக்கிறார். இது வன்மையாக தவறான கருத்தை கண்டிக்கத்தக்கது. பதிய இருங்க. வைக்கவில்லை. அவருடைய கொள்கையே தவறு என்று சொல்லுகிறேன். அது நீங்க ஒன்றிய அரசு மாற்றணும். ஆங்கிலத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும், இந்திக்கு எவ்வளவு கொடுக்கணும், சம்ஸ்கிருதத்துக்கு நான் எவ்வளவு அதை கொடுக்கணும், நீங்க தமிழுக்கு எவ்வளவு கொடுக்கணும் சொன்னா பாராளுமன்றத்தில் அது வந்து திருமூலனுடைய அம்பேத்கர் திருமந்திரம் அவர்கள் இல்லை. காலத்திலிருந்து எல்லோரும் இருக்கப்பட்ட பின்பற்ற வேண்டும். அம்பேத்கர் எதற்காக கொடுக்கப்படுகிறது, ஐயா, ஏன் கொடுக்கப்படுகிறது இல்லை, என்பதை நான் பற்றிய நான் நான் வினாக்கள் நான் சொல்வது பொய்யானா வினாக்களை சொல்லுங்க. நாங்கள் எழுப்புகிறோம். நான் இப்பொழுது என்ன நடைமுறையில் இருக்கிறது என்பது சொல்வது பொய்யானா சொல்லுங்க. ரைட் ரைட். அதை மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை யார் செய்யணும்? 40 பேர் போயிருக்காங்க, அவங்க செய்யணும். ம். அவங்க அங்கே இந்தி ஐயா, கூட்டணி அவங்க செய்யணும். பாராளுமன்றத்தில் விதி அமைப்பை மாற்றணும். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஆட்சியில் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் பேசியிருக்கா அல்லது இப்பொழுது அதற்காகவாது பேசிக் ரைட். கொண்டிருக்கிறதா? ஓகே. நன்றி நன்றி. நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதனால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற மனப்பான்மைக்கு அயோத்தியும் ஃபைசாபாதும் உங்களோட அபிப்பிராயப்படி இப்ப பெரும்பான்மை இல்லாத அரசு தானே. சரி, வரேன் நித்யானந்தம், வரேன். ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். இன்னைக்கு உள்ள விவாதம் எதுன்னா, கவர்னர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அந்த கருத்து சரியா தவறா? தமிழ்நாட்டு கல்வி நிறுவனங்கள் வந்து தரம் குறைந்து போயிருக்கின்றன சொல்லியிருக்காரு. அது சரியா தவறா? சூர்யா கிருஷ்ணமூர்த்தி வந்து சொன்ன தகவல்கள் எல்லாமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தின சர்வே இல்லை. மத்திய அரசுடைய நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு, மத்திய அரசின் கீழ் உள்ள நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு, தமிழ்நாட்டுடைய நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் எந்த அளவுல இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்போ 2 பேர்ல ஒருத்தங்க போய் சொல்றாங்க. மத்திய அரசுடைய நிறுவனம் ஒண்ணு போய் சொல்லணும், தமிழ்நாட்டு மேல ரொம்ப இறக்கம் வந்து இல்லாத பெருமையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும். அல்லது ஆளுநர் வந்து அதை பத்தி கவலைப்படாம, அவங்க சொல்றதை பத்தி கவலைப்படாம, ஆய்வு செய்து அவர்கள் சொல்றதை பத்தி கவலைப்படாம இவர் வந்து போய் சொல்லணும். 2ல யாராவது ஒருத்தர் போய் சொல்லணும். அதை வந்து திரு நித்யானந்தம் அவர்களும் சூர்யா அவர்களும் தெளிவுபடுத்திட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இதான் இன்னைக்கு விவாத பொருள். ஓகே. விவாத பொருளுக்கு வந்து நம்ம வேற விஷயங்கள்லாம் மற்றபடி விவாதிக்கலாம், அவ்வளவுதான். ஓகே. ஒரு கருத்து சொல்லப்படுது திரு எஸ்.ஜி. சூர்யானால, தமிழுக்கு வந்து தான் தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லப்பட்டது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு கருத்து. உலகின் 6 செம்மொழிகளில் 2 செம்மொழிகள் இந்தியாவிலிருந்து வந்தவை, சம்ஸ்கிருதமும் தமிழும். சம்ஸ்கிருதத்துக்கு கொடுக்கறத நான் எதிர்க்கல. இட்ஸ் a classical language. தாராளமா கொடுங்க. நான் கேட்கறதெல்லாம் அதுக்கு இணையாக இருக்கிற ஸ்போக்கன் லாங்குவேஜ், பைந்தமிழ், பயில்கின்ற மொழி அப்படிங்கிற அளவுல இருக்கிற தமிழை வந்து நீங்க உண்மையிலே நேசிங்கன்னா, நம்முடைய இந்திய மொழி ஒரு மொழி செம்மொழியாக ஆக்கப்பட்டிருக்கிறது, யுனெஸ்கோ அங்கீகரித்திருக்கிறது. அதனால நம்முடைய எல்லா மாநிலத்திலையும் அதை கற்பிக்க வேண்டும், அவர்கள் கற்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் சொல்லணும். அதை செய்யாம சம்ஸ்கிருதத்துக்கு மட்டும் கொடுக்குறீங்கல்ல, அதைத்தான் எதுக்குறோம், அவ்வளவுதான். ஓகே. அரசியலமைப்பு சட்டத்தில் அனுமதி இருக்குதுங்க. சரி, தமிழுக்கு ஓகே, அனுமதி வாங்க, ஓகே, இல்லைன்னா ஓகே. அந்த இதனுடைய நீட்சி சமஸ்கிருதத்துக்கு எப்படி அனுமதியை இருக்குன்னு பார்க்கலாம். மறுக்கிறதுக்கான சட்டம் ஏற்றுங்க. நன்றி நன்றி.